ஜப்பான் நாடு புதிய மீனை மிகவும் விரும்புகிறது. ஆனால் ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. மீன் பிடிக்கும் கடல்கள் ஜப்பானிலிருந்து வெகு தூரத்தில் இருந்தன. அதனால் மீன் சந்தைக்கு வரும்போது அதன் புதிய சுவை குறைந்துவிடும். முதலில் அவர்கள் மீன்களை உறைய வைத்தார்கள். தூரம் பிரச்சனை தீர்ந்தது. ஆனால் மக்கள் சொன்னார்கள், சுவை இல்லை, புதுமை இல்லை. பிறகு கப்பல்களில் தண்ணீர் தொட்டிகளில் உயிருடன் மீன்களை கொண்டு வர முயன்றார்கள். மீன்கள் உயிருடன் வந்தன, ஆனால் மெதுவாக, சோர்வாக இருந்தன. அதுவும் சரியாக இல்லை. அப்போது ஒருவர் அற்புதமான யோசனை சொன்னார். அந்த தொட்டிக்குள் ஒரு சிறிய சுறாவை விட்டார்கள். சுறா மீன்களை சாப்பிடவில்லை, ஆனால் அதன் இருப்பு காரணமாக மீன்கள் எப்போதும் எச்சரிக்கையுடனும் சுறுசுறுப்பாகவும் நகர்ந்து கொண்டே இருந்தன. சந்தைக்கு வந்தபோது அவை உயிர்ப்புடன் இருந்தன, சுவையும் உண்மையிலேயே புதியதாக இருந்தது. இப்போது பாடம் என்ன? வாழ்க்கை மிக வசதியாக இருந்தால் நாம் மெதுவாகி விடுகிறோம். சவால் இல்லையெனில், அழுத்தம் இல்லையெனில் வளர்ச்சி நின்று விடுகிறது. அந்த சுறா ஒரு கடுமையான மேலாளராகலாம், ஒரு கடைசி நேர டெட்லைன் ஆகலாம், பணச்சிக்கலாகலாம், அல்லது தோல்வியாகலாம். அது சிரமம்தான், ஆனால் அதுவே நம்மை கூர்மையாக்கும், வலிமையாக்கும், புதியவர்களாக வைத்திருக்கும். அதனால் வாழ்க்கை உங்கள் தொட்டிக்குள் ஒரு சுறாவை விட்டால் பயப்படாதீர்கள், புறம்பாதீர்கள். ஏனெனில் அந்த சவால்தான் உங்களை சிறந்தவராக மாற்றுகிறது.